வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையான தேங்காய் சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக, அதே சமயத்தில் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். தேங்காய் சட்னி பிடிக்காதவங்க கூட விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இந்த சுவையான தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது நம்மக்கிட்ட கல்கத்தா இண்டாலியம் கடாய், இண்டாலியத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும், அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கி ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்போ தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். பல்லாக போட்டுக்க நீங்கள் துருவி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன சைஸில் ஒரு 4 பல் பூண்டு, சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி, அது கூடவே 2 வரமிளகா 2 கிள்ளி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை அதிகம் சேர்க்கக்கூடாது, குறைவாக சேர்த்துக்கிறது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசாக கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. சட்னி ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நான் பார்த்து லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூடவே மிக்ஸி கப் அலசிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க. இந்த சட்னிங்க தண்ணி சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கனாலுமே நல்லாயிருக்கும். நல்லா சட்னி மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறது பார்த்தா கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 4 சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டு நான் வதக்கியிருக்கிறேன். அது கூட ஒரு வரமிளகா. இப்போ இந்த சட்னி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு நல்ல சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை பொங்கலோட வச்சு சாப்பிட்றதுக்கு, உப்புமாவோட வச்சு சாப்பிட்றதுக்குமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.